டிசம்பர் 5 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு இன்னைக்கு ஏன் ரிவ்யூனா, இன்னைக்கு தான் படம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. அத பார்த்துட்டு சுட சுட ரிவ்யூவும் கொண்டு வந்தாச்சு. படத்தோட கதைன்னு பார்த்தோன்னா, புதுசா ஒண்ணும் இல்ல. வரிசையா பல பெண்கள் காணாம போறாங்க. அவங்களையும், அதுக்கு காரணமானவனையும் தேடுது போலீஸ். ஆனா, ஸ்க்ரீன் பிளேல இத வித்தியாசமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல சில சர்ப்ரைசஸும் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த படத்தோட ஹீரோ விநாயகன் அண்ட் வில்லன் மம்மூட்டி. டைட்டில்ஸ்லையும் விநாயகன் பேரை தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. இப்படி காஸ்டிங்லேயே பெரிய சர்ப்ரைஸ். இது போல் மற்ற விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கதையை ஷார்ட்டாக பார்த்துடலாம். கேரளாவில் 2 சமூகங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையை விசாரிக்கிறதுக்கு விநாயகனை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. விசாரணையில் அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு ஓடி போனதுன்னு தெரிய வருது. சரின்னு அந்த பொண்ணை தேடி போனால் அவளை மாதிரியே தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் நிறைய பெண்கள் காணாமல் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ட்ராக் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு வில்லனை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணா அவன் எப்போவுமே போலீஸோட ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருக்கான். அது எப்படி? கடத்தப்பட்ட பெண்களுக்கு என்ன ஆச்சு? வில்லன் மாற்றானா இல்லையா? இது எல்லாத்தையும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வில்லனா மம்மூட்டி, மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ். இவரை மாதிரி ஒரு செக்யூர்டான ஆக்டர்னால தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ண முடியும். அவர் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது, ஒவ்வொரு பெண்ணையும் கன்வின்ஸ் பண்ணுறது, பிளான் போடுறது, அதுக்கு ட்ரையல் பார்க்குறதுன்னு எல்லாமே பயங்கரம். குறிப்பாக தன்னோட பேரை சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிற சீன்லாம் செம்ம மாஸ். படம் ஃபுல்லாக சட்டிலாகவே வந்தாலும் யாருக்கும் நான் சலைச்சவன் இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறாரு விநாயகன். அவர் பேருக்கான ரீசன் சொல்கிற சீன் அவருக்கான மாஸ் மொமெண்ட். மற்ற ஆக்டர்ஸ்க்கு பெருசாக ஸ்கோப் இல்லை, பட் கிடைச்ச ஸ்பேஸில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. எந்த பெண்ணையும் தப்பாக காட்டாதது இது இன்னொரு ப்ளஸ். இதை தாண்டி பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ரைட்டர்ஸ் ஜித்தன் அப்புறம் ஜிஷ்ணுவை சொல்லலாம். ப்ரெடிக்டபிளான கதையை ரைட்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ், வேறு வேறு ஸ்பாட்ஸ், அது இதுன்னு இருந்தாலும் குழப்பமே வராமல் சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு பிரவீன். முஜீபோட மியூசிக் எந்த உறுத்தலும் இல்லாமல் எல்லா சீன்ஸையும் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. சரி, நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. நீங்கள் நிறைய க்ரைம் த்ரில்லர்ஸ் பார்க்குற ஆள்னா சில ட்விஸ்ட்ஸை ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி போலீஸ் இன்டராகேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால சில பேருக்கு ஸ்லோவாக ஃபீல் ஆகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தவிர வேறு எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். படம் சோனி லிவ் ஓடிடியில் இருக்குது. படத்துக்கு என்னோட ரேட்டிங் 7/10. நான் ஏதாவது மிஸ் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.